ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்காரை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான அதே டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு செட்டிநாடு ஸ்வீட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது செட்டிநாடு உக்கார ஸ்வீட்டு. இது வந்து பொங்கல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேசரி மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை 2 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, தேவையான அளவு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், ரவை வந்து 1/3 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப், அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அளந்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாசிப்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, மலர்ந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது குழையாமல் நல்லா மலர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் நீங்கள் ரவையையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ரவை லேசாக வறுப்பட்ட பிறகு நீங்கள் அரிசி மாவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட தேங்காய் துருவலையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போது எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சுடுங்க. இந்த கலவை வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாயிடும். அந்த கட்டியான ஸ்டேஜில் நீங்கள் வேக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது அந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் 2 கப் போல் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை பாகு எடுத்து ஃபில்டர் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் தூசு இருக்கும். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் செமி லிக்விடாக வரும், அந்த நாட்டு சர்க்கரைலாம் கரைஞ்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒன்றாப்பில் வரும். கடைசியில் கூட வேணும்னா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம், நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி ஒட்டாமல் ஒன்றா சேர்ந்து வர டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
நம்மளோட சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உட்கார சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.